400 தானே? அதான் 400க்கு இழுபறியா இருக்கு. அது உண்மைதான். 400 போல இருக்கு. 400 370 ரொம்ப டென்ஷனா இருக்குங்க. அதுல அந்த மேட்டர்ல டென்ஷனா இருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நல்ல நிலைமை தான் ப்ரோ இப்போதைக்கு. ஏங்க எப்பயுமே அப்படிதாங்க இருக்கு. லூசு பயிலுங்க இவனுங்க பேசுறதெல்லாம் வந்து ஒரு மேட்டரா நினைச்சுக்கிட்டு ஒரு 2 மாசத்துக்கு கதறிட்டு இருந்தானுங்களே ஒரு குரூப். அந்த குரூப்பை தவிர மீதி எல்லாருமே அந்த மனநிலைமை தான் இருந்தாங்க. அது எது ரிசல்ட் அதுதானே. ப்ரோ 2 ஆனா இப்பயும் 4 சொல்றேன், திரும்பி சொல்றேங்க, நானும் ஒரு ரிசல்ட் வருதா இல்லைன்னு பாருங்க நீங்க. இல்ல 2 நாள்லாம் சொல்லும்போது தமிழ்நாட்டுல அதுவே போனஸ் தான். ஏங்க 400 ரிசல்ட் வருதா இல்லைன்னு பாருங்க. இப்பயும் சொல்றேன், எக்ஸிட் போல் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சியா, இப்பயும் சொல்றேன் திரும்ப. தெரிஞ்சது சார் இந்த ட்ரிப்பு சவுத் இந்தியா ஃபுல்லா போனஸ் தான் நினைக்கிறேன் ப்ரோ. பிஜேபி கர்நாடகா விட்டுருங்க, அது எப்பவுமே கொஞ்சம் மாற்றி மாற்றி வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் போல தெரியுது. கோயம்புத்தூர் எப்படி இருக்கு கார்த்திக் ப்ரோ? ஒரு மாதிரி 33 போட்டிருந்தாங்க. யார் போட்டிருந்தா? ஜே நியூஸ், இந்த நியூஸ் இந்தியா தமிழ் எல்லாருமே. அவன் ஜெயநேசன் வந்து அதிமுக வின்ல போட்டிருக்கணும். அப்படிதான் போட்டிருப்பான். இல்ல ப்ரோ 33 இருக்கு, அதனால கேக்குறேன். அது அதிமுக சொம்படிறவங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. அது எப்படி 33 வரும்? ஏடிவி வேற லெவல் ப்ரோ. 27ன்னு போட்டா நெஞ்சே வெடிச்சு போயிட்டு. இல்ல சவுக்கு சொன்னார்ல, சவுக்கு சங்கரே சொன்னார்ல, அது அவரு மட்டும் இல்லையே, சவுக்கு சங்கர்னா அதான் சொன்னாரு. என்ன அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டாரு, அதனால அவர் பேச முடியல அப்படின்றதுனால சவுக்கு சங்கரே 16-17 தொகுதியில வந்து அவரு முத்தலீஃப் இல்ல. முத்தலீஃப் இந்த தொகுதியில பாத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக தான் முன்னிலையில் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்கல்ல, 2 பேர் பைத்தியக்காரன் நாட்டம் வாங்கிட்டு. 24 சீட்டும் போட்டாங்க ப்ரோ ஜேடிவில. 24 சீட் அதிமுக. எத்தனை நாளைக்குங்க? எத்தனை 2 நாளா? இன்னும் அவ்வளவுதான், வேற என்ன? இல்ல இதுல என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? இதனால ஓட்டு வர போகுதா? ஏன் இப்படி போய் சொல்லணும்? டி ஸ்டாக்லாம் வேற லெவல்ல பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. 400 வராது போல இருக்கு அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டி ஸ்டாக்கா என்ன சொல்றாங்க? இல்ல 400 வரல அப்பா நிம்மதி அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டுருக்காங்க. அதை வந்து ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதானே, எல்லாம் எதிர்பார்த்தது தானே. டிஸ்டாக் யூடியூப்லாம் 1 மாசமா டார்ச்சர் பண்ணானுங்க. நார்த் இந்தியா பார்த்து அலறிய மூடி, ராகுல் காந்தியை பார்த்து பயந்த மோடி கதறிய கன்னியாகுமரி மூடி, போறாருல, கன்னியாகுமரி போறது எதிர்த்து போனாரு, அப்படியே கடல் வழியா ஓட போனாரு. கதறிய மூடி, அலறிய மூடி. யாரா நீங்களா? அதிகாரிகள் சந்தித்த ராகுல் காந்தி, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் ராகுல் காந்தி, சென்ட்ரல் அதிகாரிகள் எல்லாம் ராகுல் காந்தியை போய் சந்தித்தார்கள். இப்படிலாம் ப்ரோ யாரும் வருத்தப்படுற மாதிரி எல்லாம் இல்ல ப்ரோ காங்கிரஸ்ல. எல்லாம் இது முன்னாடியே தெரிஞ்சதுதான் சொல்லி அவன் இந்த மாதிரி ஒரு கட்சிய ஒரு கேவலமான கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு? இன்னும் என்ன கொள்கை இருக்கு? உங்களுக்கு ஹேட்ரட் மட்டும் தான் இருக்கு. இந்து ஹேட்ரட் இருக்கு, மோடி ஹேட்ரட் இருக்கு, வேற என்ன இருக்கு இவங்களுக்கு? இல்ல ப்ரோ, நல்ல கட்சியா வர வேண்டியது குடும்ப கட்சியா மாறி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு 10 சீட் கொடுத்து தூக்குற ஒரே கட்சி திமுக தான் ப்ரோ. மத்த எவனும் மதிக்கிறது இல்ல. இதே திமுக தான் வந்து 2014 அவங்களை கூட்டணி விட்டு அனுப்பிச்சுட்டாங்க. சரியா? இங்க வந்து எடப்பாடின்ற ஒரு ஆள் இல்ல அப்படின்னா இந்த எலெக்ஷன்லயே மாறிடுங்க. பண்ண துரோகம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. பண்ண துரோகம் தான். இதனாலதான் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அவங்க ஓட்டு எல்லாம் கிடையாது. அவங்க மட்டும் கொஞ்சம் கூட்டணிக்கு வந்திருந்தானா இதை விட வேற மாதிரி இருந்திருக்கும் ஒரு ரிசல்ட். ஒன்றும் தப்பு இல்லையே.
ரெண்டு பத்தியும் செய்வோம் இதுக்கப்புறம். ப்ரோ 400க்கு கொஞ்சம் கீழே வந்தா அதுக்கு ஒரே காரணம் எடப்பாடி இதை கெடுத்து விட்டது தான் ப்ரோ. மோடி ஷா சும்மா விட மாட்டாங்கல்ல. இப்ப 380 வந்துச்சுன்னா கூட்டு நீங்க இருந்தா 20-25 ஜெயிச்சிடலாம்ல. அதை பத்திலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பட் இப்போ இவர் எவ்வளவு பெரிய துரோகின்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். திரும்ப போய் இவரோட சேர மாட்டாங்க யாருமே. 26ல சேருவோம், திரும்ப 29ல நீங்க திரும்ப வந்து முதுகு குத்துவ எதுக்கு, உன்னை காலி பண்ணிடுவோம், நீ இருந்தா அதான் வாட பாப்ப. ப்ரோ இவ்வளவு எக்ஸிட் போல் பாத்தீங்களே, சொல்லுங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க நான் ஆவரேஜா? இந்த எக்ஸிட் போர்ட்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். அந்த 5 நான் தொகுதி வரைக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் எல்லா போலையும் எக்ஸிட் போல்ல 3 to 4 2 to 4 வச்சிருக்காங்க கரெக்டா. முன்னாடியே என்டிஏ வந்து 5 to 10 சொல்லிட்டாரு. இல்ல ப்ரோ, என்டிஏக்கு 25% மேல ஓட்டு பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னா 2026ல பெரிய மாற்றமா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு இல்லாம இல்ல, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் வந்தா டிஎம்கே ஓட் ஷேர் தான் பிரியும். பிஜேபி இப்போ ஆர்கானிக்கா தானே வந்திருக்கும். பிஜேபி எதிர்த்து வந்தாலும் இங்க இருக்கிற ஓட்டர்ஸ் அங்க போக மாட்டாங்க. தெரியல அவர் என்ன பண்ண போறாருன்னு நமக்கு தெரியல. கட்சி பத்தி கமெண்டா நமக்கு இல்ல. 4 பேர் ஜெயிச்சிட்டா சூப்பரா இருக்கும் ப்ரோ. சௌமியா, அன்புமணி, அண்ணாமலை, டிடிவி, ஓபிஎஸ். இல்ல சொல்றேன், இந்த 4 ஜெயிச்சுட்டா அந்த கூட்டணி அப்படியே ஃபார்ம் ஆயிரும்ல. 20 சௌமியா ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க தோத்துட்டா கூட ஓகே தான், தப்பு இல்ல. டிடிவி, ஓபிஎஸ் அவங்க தோத்துட்டாங்கன்னா அந்த பிஎம்கே டிமாண்ட் குறைஞ்சிடும். தோத்துட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் ஜெயிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் ஜெயிக்கலாம், அண்ணாமலை ஜெயிக்கலாம், டிடிவி ஜெயிக்கலாம். இதெல்லாம் ஒரு கார்த்திக் ப்ரோ, இவங்க 4 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய சோஷியல் இன்ஜினியரிங் சக்சஸ்னு அர்த்தம். கரெக்ட். கவுண்டர், வன்னியர், தேவர், ஜெயிக்கக்கூடிய தொகையெல்லாம் மறந்துருங்க ப்ரோ. திருநெல்வேலியெல்லாம் கண்டிப்பா அடிக்கும், அதெல்லாம் விட்டுறீங்க அப்படியே. இந்த ஏடிஎம்கே ஒண்ணு கூட ஜெயிக்காம இவங்க 3 பேரும் ஜெயிச்சா அது வேற லெவல் தான். யாருங்க அது, படம் பார்க்குறீங்களா என்ன பண்றீங்க? ஆந்திராலையும் நாயுடு வந்துருவார் போல இருக்கே ப்ரோ. ஜெகன் தோக்குற மாதிரி தான் சொல்றாங்க. கார்த்தி ப்ரோ சொல்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி உங்ககிட்ட நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, கேட்டேன். ஒரு கொஷின் கேட்கணும் தான் ஆக்சுவலி மேலேயே வந்தேன். இல்லை அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு என்கிட்ட புதுசாக பேசுகிறேன். நீ புதுசாலாம் பேசல, அதுதான் ஒரு கொஷின் கேட்கணும், அதான் நான் மேலே வந்தேன். இல்லை நீங்கள் அன்னைக்கு வந்து டிவிகே பற்றி ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து இதாக பேசுனீங்க, ஓகேங்களா? என்னன்னா அவங்க மாலை போட்டாங்க. நான் சொல்ல வர்றதை கேளுங்க, நான் அது இதெல்லாம் சொல்லலை, என்ன போயின்னே சொல்றேன். போய் ஒரு மாலை போட்டதுக்கு வந்து அவங்களை ஏதோ வந்து ஒரு ஜாதி கட்சி மாதிரி வந்து பிராண்ட் பண்ணி பேசுனீங்க இல்லையா? ஒரு 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 தலைவர் சிலைக்கு வந்து மாலை போட்டதை ஜாதி கட்சி மாதிரி நீங்க பிராண்ட் பண்ணி பேசுனீங்க. ஆனா ஏங்க அது எந்த தலைவரா கூட இருக்கட்டுங்க, போய் தேடி வந்து பேசுறா. இல்ல பிஜேபி என்னங்க பண்றாங்க? பிஜேபி வந்து அவங்க பிஜேபி பத்தி நீ ஏன் பேசுற? நீ கேட்க வந்த கேள்வி, நீங்க டிவிகே பத்தி ஏன் பேசுறீங்க? நீ கேட்க வந்த கேள்வி ஒரு தலைவர் அந்த தலைவர் எந்த தலைவர் அது சொல்லு முதல்ல. அது இல்ல, ஒவ்வொரு பக்கமும் வந்து முத்திரையான்ற ஜாதி பேரு அதுவே தெரியாது உனக்கு? சரி, இங்க சரி இருங்க. பிஜேபியில வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு ஜாதி இத போட்டு கேண்டிடேட்ஸை போட்டு வந்து அவங்க வின் பண்றத வந்து நீங்க வந்து அத ஒரு பெருமையா பேசுறீங்க. நாங்க என்னைக்கே சொல்லணுமா ஜாதி அரசியல் பண்ணல, மத அரசியல் பண்ணல? ஏன் ஜாதி கட்சியெல்லாம் சேர்ந்து நீங்க தான் மோடி வந்து மத அரசியல் பண்றதுல பாரு, அண்ணாமலை வந்து நாங்க ஜாதி அரசியல் பண்றதுல பாரு. ஆனா நீங்க வந்து உங்களுக்குள்ள பேசிக்கிறப்ப நீங்க இப்படி பேசுவீங்க.
இல்ல நான் நீ பேசினேன் இங்க பாரு, நான் பேசினதை பத்தி பேசணும் அப்படின்னா என்கிட்ட பேசு. ஏங்க இல்ல மோடி நீங்க பேசின சப்போர்ட் பண்ற கட்சியோட தலைவர் தாங்க பேசுறாரு. நீங்க அப்ப அந்த என்ன கட்சியோட பேசினாரு? தலைவர் பேசுறது தானே ஏத்துக்கணும். என்ன பேசினாரு? மத அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மத அரசியல் பண்ணுவீங்க, ஜாதி அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஜாதி அரசியல் பண்ணுவீங்க. இங்க அவங்க இவங்க ஏதாவது டிவிகே நீ சைடுல நீ இருந்து ஏதாவது என்னத்த சொல்லியிருக்காங்களா? என்னத்த பாத்த நீ? ஏங்க அவங்க நீங்க சொன்னது எதை பார்த்த நீ? நீங்க என்ன பாத்தீங்க? நீங்க பைத்தியம் என்ன பிடிச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு பேசிட்டு நீங்க இருக்காங்க. என்ன அவங்க சொன்னாங்களா பாத்தீங்கன்னு சொல்லிட்டு எதுக்காவது? வந்து இல்ல நீங்க அவங்க என்ன ஏதாவது பாத்தீங்கன்னு சொன்னாங்களா? சொல்லிட்டு அறிக்கையிலே எதுக்குங்க அதான் ப்ரோ டிவிகே வருது. வந்து ஒரு அங்க ஏய், என்ன அங்க ஒரு தம்பி ஜாதி கட்சி பாரு, மாதிரி பேசுறீங்க? நீங்க பாரு, உங்களுக்கு ஒழுங்கு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க ஓரமா வைப்பாங்க. சும்மா இல்ல வந்து குறுக்க மறுக்க கேட்டா வந்து பதில் சொல்லுங்க ப்ரோ. என் கேட்டா புருஷனை பதில் கச்சேரிக்கு சொல்லுங்க ப்ரோ. போறான், இப்ப என் புருஷனை ஏங்க கச்சேரிக்கு இந்த போறான்ற மாதிரி கதெல்லாம் வராதீங்க. வேணாங்க. கேட்டா பதில் சொல்லுங்க இதெல்லாம் கார்த்தி. அப்புறம் வேலைக்காது எதுக்கு கமெண்ட் வேலைக்காது. பண்றீங்க? வேலைக்காகுதுன்னு அப்புறம் எதுக்கு கமெண்ட் பண்றீங்க? நீ ஓரமா போயிட்டு கமெண்ட் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். ஆக்சுவலி பண்ணாதீங்க. அதை தான் நான் உங்களை சொல்ல பத்தி வந்தேன். ஓகேங்களா? பேசுறதுக்கு எந்த தகுதியுமே உங்களுக்கு கிடையாது, எனக்கும் அந்த தகுதி இல்லை. இல்ல நீங்க கமெண்ட் பண்றதே தப்பு. ஓகேங்களா? நீங்க பேசுறது எல்லாமே தப்பு. உங்களுக்கு சாதகமா ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை நீங்க வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பேசுவீங்க. இதே மத்தவங்களுக்குன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதை வந்து நெகட்டிவா பேசுறீங்க. ஓகேங்களா? என் வாயை நான் நீங்க பேசுறேன், நீங்க உன் நீங்க பிரச்சனை இல்லை. நீங்க 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 கரெக்டா பேசுனீங்கன்னா யாரும் எதுவும் கேட்க போறது இல்லை கார்த்தி. சரி, ஓகே, விடு, கிளம்பு. ஓகே ப்ரோ, இதை சொல்லலாம் தான் வந்தேன். ஓகே, தேங்க்யூ ஐயப்பன், பை. கிளம்பு. என்ன ப்ரோ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டீங்க? ஆமாம், கொஞ்சம் ஏதாவது சண்டை இல்லை போடுவீங்கன்னு பார்த்தேன். இவன் 1 மணி நேரம் டீயே ஆத்துறதுக்கெல்லாம் நான் கடை திறந்து வைக்கலைங்க. இவன் 1 மணி நேரம் விட்டாலும் ஆத்துவான். அதுக்கு நான் இல்லை ஆளு. அவர் என்னங்க ஊப்பியாங்க? கேள்வி மட்டும் கேட்கிறாரு, பதில் சொல்ல மாட்டாரு. அவனுக்கு என்ன கேட்டகரின்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இனம், எப்படி சொல்றது, ஸ்பீசிஸ். கார்த்தி ப்ரோ எல்லா இப்பதான் பார்ட்டியுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க எல்லா அவனுக்கு பார்ட்டியுமே என்ன கேஸ்ட் என்ன ரிலிஜன் மாதிரி பார்த்தா என்ன கேட்டகரின்னே அவங்க இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அவனுங்கள. நாங்க ஆல்ரெடி செலிப்ரேஷன் மோட்ல இருக்கோம். எக்ஸிட் போல்ல வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. இவனுக்கு வந்து சும்மா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு ஒரு 2 நாள் இந்த பக்கம் யாரும் வராதீங்க, நாங்கெல்லாம் சும்மாவே வந்து பேசுவோம். செலிப்ரேஷன் மோட்ல இருக்கோம், அப்ப எப்படி பேசுவோம் ப்ரோ? ஆனஸ்டா அதே தான் ப்ரோ நான் நினைச்சேன். எதுக்கு இன்னைக்கு டிவிகே பத்திலாம் அந்த இவனுங்கெல்லாம் எதுக்கு வரானுங்க குறுக்க மறுக்க? சும்மா லெட்டர் பேட வச்சுக்கிட்டு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இவனுங்கெல்லாம் எதுக்கு வந்து பேசுவாங்க? நாங்க 350 எம்பி 400 எம்பின்னு உட்காந்துருக்கோம். இவனுக்கு 4 லெட்டர் பேட வச்சுக்கிட்டு இவனுக்கு கட்சி வச்சுக்கிட்டு வந்து பேசுவானுங்களா? இது வேற பதில் சாதி சொல்லுங்க. மதம் எல்லாரும் மேலே நேத்து வரைக்கும் ரொம்ப சவுண்ட் விட்டு இருந்தானுங்க. அந்த 5 ஐடி நீங்க ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு எல்லாம். அந்த ஐடியில ஒருத்தன் தான் ராபின்சன். என்ன ராபின்சன்? என்னையா ப்ரோ? ராபின்சன் ப்ரோ, நாளைக்கு அழாதீங்க ப்ரோ. இன்னைக்கு அழுத முடிச்சிருக்கியா? எவ்வளவு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய காம்படிஷன் இருக்கு. ஒரே ஒரு லெட்டர் பேட் அடிச்சுக்கிட்டு ராபின்சன் உண்மையை ஒத்துப்பாரு. ஆனா அந்த குரூப் மாதிரி இல்ல. என்ன ராபின்சன் துகுலன் இவங்க என்டிகே கூட விட்டுறலாம். ஏதோ வந்து ஜெயிக்கிறாங்க. ராபின்சன் உன்னை நான் டேக் பண்ணிருக்கேன். அதையும் சேகர் பாபு ஏன் பிரகாஷ் ராஜ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு? நல்லாட்சி கொடுக்கறாருன்னு சொல்லுங்க. திருப்பி கேட்டுறோம். பிரகாஷ் ராஜ் கூட எடுப்பீங்களா நீங்களா? ஐயோ, நான் கேட்ட கேள்விக்கு பதிலா நான் என்ன கேள்வி கேட்டேன்? பிரகாஷ் ராஜ் நாங்கெல்லாம் செலிப்ரேஷன் மோட்ல இருக்கீங்க. ஒரு ஆள்னா அவனை பத்தி ஓரமா பேசுங்க. இல்ல கார்த்தி, நான் என்டிகே இழுத்ததுனால நான் பேசுறேன். என்டிகே மரியாதை தான் கொடுக்குறேன். என்டிகே வந்து நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்றேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. பிரகாஷ் ராஜ்னு வரீங்க எங்க கிட்ட குறுக்கம் இருக்க. நாங்க வேற மூட்ல இருக்கோம். நீங்க 4ஆம் தேதி செலிப்ரேஷன் மூட்ல இருங்க. யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க ஜெயிச்சிட்டா நல்ல செலிப்ரேஷன் மூட்ல இருங்க. யாரு இப்ப நீ ஏதாவது தொழில் ஜெயிக்க போறியா தமிழ்நாட்டுல? இல்ல, இப்ப நான் செலிப்ரேஷன் மூட்ல இருக்கேன். நாங்க இவ்வளவு ஜெயிக்க போறோம்னு சொன்னேன். நீங்க இப்ப செலிப்ரேஷன் மூட் ஒருத்தவங்க எப்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க?
இல்ல கார்த்தி, எனக்கு ஒரு சின்ன வழக்கு. நீங்க ஒரு சின்ன வழக்கு எனக்கு புரியல. எனக்கு திமுக காரன் வந்து சொன்னா கூட வெற்றியை எப்ப வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க? இல்ல கார்த்தி, ஒரு தொகுதியில டெபாசிட் வாங்க செலிப்ரேட் போறாங்க. பண்ணுவாங்க. ஐயோ எப்ப பாரு கேள்வி கேட்டா இதுதான். நீங்க எப்ப பண்ணுவாங்க? சிம்பிள் கேள்வி. செலிப்ரேட் பண்றது எப்ப பண்ணுவாங்க? டெபாசிட் வாங்க செலிப்ரேட் பண்றது எப்ப பண்ணுவாங்க? உங்களுக்கு லாஸ்ட் பர்சன்டேஜோட இந்த டைம் நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. பிரகாஷ் ராஜ் சேகர் பாபு இல்ல அப்படி இருக்கட்டுங்க. நீங்க ஷேர் பண்ண ஒரு எக்ஸிட் போல்ல அதர்ஸ் 8ன்னு வந்துச்சு. மேபி அதான் தம்பி சொல்றாரோ. சீமான் வரலாம் இல்லையா 8? அதெல்லாம் கிடையாது. அப்படியா தம்பி? நேத்தே சொன்ன கார்த்தி, நேத்தே சொன்னீங்க 8 சீட்டா தம்பி? 8 சீட் இல்ல, நான் பெர்சன்டேஜ் நினைச்சேன். சாரி, சீட்ல நானே பாத்தீங்கன்னா சீட் ஜெயிப்போம். நான் கவுண்ட் சொல்லிருக்கேன். நான் என்டிக்கு இத்தனை சீட் ஜெயிப்போம். தம்பி நான் பேசுறதா பேசுறேன். நான் முந்தா நாள் பேசுறது என்னன்னு மறந்துட்டலாம். அப்படியா? நான் இது பேசினாலாம் நான் இது வரைக்கும் எதுவும் பேசுனது இல்லையே. ஏன் தம்பி சாடிஸ்டா இருக்கீங்க? ஏன் சாடிஸ்டா இருக்கீங்க? எல்லா ஸ்டேட்லயும் பிஜேபி தவிர்க்க முடியாது. நீங்க இது பாக்குறீங்க அது பாக்குறீங்கிறது இங்க ஒடிஷால போயிட்டு எல்லாத்தையும் எப்படி சொல்றது? ஏன்னா இன்னைக்கு வந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா கார்த்தி? ஆட்ஸ்லாம் பிஜேபி ஆட்ஸ்லாம் பாத்தீங்களா இல்லையா கார்த்தி? இது வேற எலெக்ஷன், இது வேற மேட்டர். சும்மா இருங்க தம்பி. இது வேற மேட்டர், வேற மேட்டர். ஊருக்கு பஸ் போகுது. நேத்தே கேட்டீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு என்டிகேக்கு என்ன உங்களுக்கு என்ன இங்க இது வேற மேட்டர் கேட்டீங்க. ஏத்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட் அப்னு எப்படி நீங்க நம்புறீங்க? ஒரு பார்ட்டில வந்து இப்படி பண்றீங்களே தம்பி. என்ன பண்றோம்? எல்லா சார்பில் வந்து பேசுறதுக்கு ஆள் வேணும். அதுதான் கரெக்டானது. அதுக்காக இப்ப பிஜேபி ஆட்களே பேசிட்டு போயிடலாம்ல. அந்த ஸ்பேஸ் கொடுக்குறீங்கல்ல, அதுவே பாராட்டத்துக்கு. உங்களெல்லாம் ஒப்பீன் பண்ணல, ஆளாவே சேர்த்தல 2 வருஷம் கழிச்சு வந்து பேசு. இன்னைக்குதான் வந்து நீ பேச. இன்னைக்கு ஏன் வர? இன்னைக்கு நாங்க செலிப்ரேஷன்ல இருக்கோம். ஐயோ ராபின்சன் வாயா. அதுதான் கார்த்தி, நீங்க ஜெயிச்ச பிறகு செலிப்ரேட் பண்ணுங்க தம்பி. யோ போட்டு மறந்து உள்ள கார்த்தி. ராபின்சன்ட்ட நான் வேற ஒரு கேள்வி கேட்டேன். அவர் ஏன் உங்க கூடயே ஜாயின்ட் அடிச்சுக்கிறாரு? அதான் உங்ககிட்ட நீங்களும் நீங்க பாஜக நீங்க பாசக ஆதரவாளரா? நீங்க நான் பேசுறது வேற. ராபின்சன் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். உங்க கூட அவரு அவன் ஆஃப் பண்ற ஒரு நிமிஷம். ஒரு வாரம் கழிச்சு பேசிக்க. எங்களுக்கான செலிப்ரேஷன் ஓகேவா? நாங்க செலிப்ரேஷன் மோட்ல இருக்கோம். இப்ப இருந்து ஆரம்பிச்சு 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கோம். அப்படிதான் இருக்கும். ஏன் இதுல கூர்க்க மறுக்க ஓடிட்டு இருக்க? நீங்க டெபாசிட்டே வாங்க போறதுல ஒரு தொகுதியில கூட எதுக்கு ஓடுற? சும்மா ஒரு ராபின்சன் நான் பாத்துக்கிறேன். ராபின்சன் நீயா ராகுல் காந்தி பிஎம் ஆவாரா மாட்டாரா? 1 லட்சம் ரூபாய் வருமா மாட்டாரா? அண்ணன் பவர் 2026 தெரிய போகுது பாரு உங்களுக்கு இருக்குவா? ஐயோ என்டிகேவே டிவி ப்ரோ ராபின்சன் ப்ரோ எல்லாத்துக்கும் வாயா குட்டாதீங்க ப்ரோ. ஏதாவது மேட்டருக்கு வாயா. இதுதான் கத்தினா மேட்டர் தான் கேக்குறேன். இங்க உனக்கு வேலையே பிளே இல்லைன்னா அப்புறம் ஸ்பீக்கர் எதுக்கு கொடுக்கணும்? திரும்ப போன்னு சொல்லணும். அப்புறம் ஸ்பீக்கர் இருக்கும்போது நம்ம கேள்வி கேட்க தானே செய்வோம். அதை ஆள் வேணாமா வேணாமா? சும்மா வேண்டாம் இதெல்லாம் பேசாத, விட்டுரு. நீ விட்டுரு. டாபிக் இருக்கா? இல்ல அப்புறம் விட்டுரு. ராபின்சன், ஸ்டாலின் ஏன் பிஎம் ஆகணும் புக் எல்லாம் போடுறீங்களே, அத பத்தி பேசுவோம். ஏன் ஆகல? அதெல்லாம் வந்து தப்பானது பேசாதீங்க. நாங்க என்னைக்குமே அது மாதிரி எல்லாம் டெல்லியில போக வேண்டியதானே? உங்க ஐடி விங் தான் ப்ரோ போட்டுருந்துச்சு. உங்க ஐடி விங் தான் வி திராவிடியன்ஸ் ஒரு ஐடி நடத்துது, அதான் போட்டிருந்தாங்க. ஸ்டாலின் ஏன் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கே போட்டிருக்காங்க ப்ரோ. நிறைய புக்கு தான் போடுறாங்க, அது இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆகலாம் இல்லையா? 48 ஹவர்ஸ்ல என்ன வேணா ஆகலாம் இல்லையா? சிஎம் ஆகணும்னு நினைக்கும் போது நாங்க எங்க நினைக்க கூடாது? இல்ல சீமான் பிஎம் ஆகணும்னு நினைக்கும் போது நாங்க ஏன் நினைக்க கூடாது? ஏன் நினைக்க கூடாது? நீ வேணாலும் கார்த்தி நினைக்கிட்டே, இங்க யாராவது நினைக்க கூடாதுங்கிறது நினைக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அமெரிக்கால கூட தோக்குறாங்க என்னமோ இருக்கு. அதான் இதுக்கு பேரு தான் வெறுப்பு. நீ நினைக்க கூடாது இன்னொருத்தனை யாரு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நினைக்க கூடாது நீ. அதுதான் நினைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன். 2Gக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? 4Gக்கு வரக்கூடாது. எதுக்கு தேர்தல் எதுக்கு நடத்துறீங்க? எதுக்கு நீங்க வந்து தேவையில்லாத 4Gக்கு யாரும் வரக்கூடாது. இதெல்லாம் என்ன மாதிரி? ஓ யாரு 2G? நாங்கதான். ஆமா
ஓகே 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 ஓகே. நடத்த முறை எங்க தேர்தல் உங்களுக்கு நடத்த மாட்டோம். எங்க இப்ப காங்கிரஸே ஜெயிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா நாங்க தான் தனிச்சு இல்ல ஜெயிச்சிருக்கோம் தான் கார்த்தி, ஓட போறீங்க. இந்த குடியரசுத் தலைவர் டெபாசிட் உங்களை தான் வாங்கின அழைக்க போறாங்க. கட்சிலாம் திருப்பி நிக்க கூடாதுன்னு ஒரு எத்தனை பேர்த்த சட்டம் தூக்க கொண்டு வராங்க. போறீங்கன்னு நினைக்கல. நினைக்கிறேன். ஒரு ஜீவித எத்தனை சட்டம் பேரை கொண்டு தூக்க போறீங்கன்னு தெரியல. அண்ணனே தூக்கிலாம் டிராக் தூக்கும். பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்க பாரு, இதான் லாஸ்ட் எலெக்ஷன். இதுக்கு மேல நீ வரக்கூடாது ஸ்பேஸ் எலெக்ஷனை பத்தி. இனி எலெக்ஷனே இருக்காதீங்க போ. நீங்களே பேச போறது கவலைப்படாதீங்க கிடையாது. தம்பி. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மன்சூர் அடுத்த எலெக்ஷன் அலிகான் வந்தோடனே பேச இருக்காங்க. போறோம். ஆமா இந்த டிஆர் ராஜேந்தர் இருக்காரு, நவரச நடிகர் கார்த்தி எல்லாம் கட்சி எல்லாம் தொடங்கி இருக்காரு. அதனால என்னைக்குமே மனசை தளர விடக்கூடாது. நீங்க விஷால் வேற தளர வராரு. விடாம தானே தெலுங்கு நிக்கிறோம். சிரிக்காதீங்க. இல்ல சீரியஸ் தம்பி தளராதனால அதனால வந்து நிக்கிறோம். என்னைக்குமே ஒரு ஸ்கோப் இருக்கு. தெலுங்கர் தளராதனால விஷால் வேற நிக்கிறோம். வராரு உங்களுக்கு போட்டியா. தெலுங்கர் விஷால் வரட்டும் வேற உங்களுக்கு போட்டியா வராரு. ஆமா, விஷால் வேற வரட்டும் வராரு பாவம். வரட்டும். இல்ல ப்ரோ இவங்க அவர்தான் இருக்கிறாங்க. தமிழனே இல்லையே, அது என்ன ஏன் பண்ணுவீங்க? இல்ல டுஜா, அது ஏன் தெலுங்கர் விஷால்? நீங்க தானே டெஸ்ட் பண்ணி சொன்னீங்க. அப்ப நீங்க என்னத்துக்கு இங்க ஒரு சில டெஸ்ட்? ஏங்க ஓகே, அது விகே பாண்டியன் ஏங்க விகே டைம் பாண்டியன் ஏங்க பர்சனல் ஏங்க அட்டாக் பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கல. என்ன ஆட் இன்னைக்கு வந்ததெல்லாம் என்ன ஆட் இதெல்லாம்? ஐயோ, நான் இல்லையா பேசலையா, வேற யாரோ பேசுறாங்க. யாருங்க அது? ஐயோ கார்த்தி ப்ரோ டாபிக் வர சொல்லுங்க ப்ரோ. எங்கெங்கேயோ போகுது. டாபிக் வாங்க தம்பி. நீங்க எங்க டாபிக்கே கிடையாது. நீங்க ஏன் நீங்க வாங்குறதோ ஒரு குறுக்கி மறுக்கி வந்துகிட்டு இருக்காரு. திமுக டாபிக் கூட நீங்க இருக்கும். சும்மா முதல்ல நீங்க என்ன ஏதாவது ஜெயிச்சிட்டீங்களாங்கிறதா? இங்க ஜெயிச்சாதான் இப்ப அரசியல் ஜெயிச்சு பேசணும்னு கிடையவே கேக்குறேன். கிடையாது. ஐயோ, ஐயா பேசக்கூடாதுன்னா நீங்க போயிருவோம். இல்லங்கய்யா கூட்டத்தை போட்ட இல்லங்கய்யா, சரி நீங்க அரசியல் இப்ப ஒண்ணும் உங்க பேசணும் சைடுல ஐயா. உள்ள உங்க முரண்பாடு அண்ணனே பேசணும்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்க அண்ணனே பேசணும். அதுதாங்கய்யா. யோ நீ நீங்க கூட்டம் தொடக்கத்துல இருந்து என்ன வசூல் பண்றீங்க? பண்றியா? அதை வச்சு தொடக்கத்துல லக்ஸரியா இருந்து இருக்கியா? என்ன அதோட பண்றீங்க? முடிச்சுக்கணும். தொடக்கத்துல இருந்து அவ்வளவுதானே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை மட்டும் தானே ஏய் சொல்றீங்க. எதுக்கு அதுதான் நீங்க உங்களை கேள்வி கேட்டா நீ லக்ஸரியா இருக்குங்கிறது பதிலா நான் ஏய் கேக்குறேன். ஐயப்பா ஐயப்பா என் தம்பி விட்டுரு. ரிமூவ் திஸ். எதுக்கு தேவையில்லாம ஜூன் 4th ரிசல்ட் ஏதோ ஒரு டிவியில போடுறாங்களா இவங்கள அதர்ஸை சேர்த்து வச்சிருக்காங்க. இவங்கள ஓட் பேங்க்ல ஆகட்டும் சீட்ல ஆகட்டும் இவங்க சும்மா வந்து நானும் என் புருஷனும் கட்சியா ஏறி போறோம்னு வந்துடுவாங்க. சம்மந்தம் இல்லாம குறுக்கமா இருக்க எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் உங்களுக்கு. உங்களை யாரும் மதிக்கிறது கிடையாதுங்க. இவங்களாம் உள்ள பூந்துக்கிறது எப்போ பார்த்தாலும். நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு. முயற்சி விஜய் கூட கூட்டணிங்கிற மாதிரி மான கிடத்தனமா விஜய் உங்களுக்கு மதிக்கவே இல்லை. ஆனா என் தம்பி கூப்பிட்டா நாளைக்கு தம்பி விஷால் கூப்பிட்டாருங்க, தம்பி அஜித் கூப்பிட்டா கூப்பிட்டாருங்க, சூர்யா உங்களை யாரு விஜய் மதிக்க கூப்பிட்டாங்க. நான் இப்ப சொல்றேங்க. விஜய் இவரை மதிக்க மாட்டாரு, இவர் அசிங்கப்படுத்துவாரு. இதெல்லாம் பண்ண கூட்டணி மதிக்கலாம். எங்க அண்ணன் போய் விஜய் வீட்டுக்கு வெளியே தர்ணா பண்ணாரு. உனக்கு என்ன பிரச்சனை ப்ரோ? ரெண்டு பேரும் பக்கத்து கட்சி எங்கேயும் அடமானிச்சுட்டு போயிடுவாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்றேன் இவர் எப்ப பார்த்தாலும் இதே வேலை தான். அடுத்தவனை வந்து ஏமாத்தி ஓகே வருமானம் பாக்குறீங்களா, சம்பாதிக்கிறீங்களா, அதை ஒன்று நிறுத்திக்கிங்க. ஒவ்வொரு அதுக்கு மேல பேசாதீங்க. எதுக்கு ஜார்க்கண்ட் டெல்லி பாத்தீங்களா கார்த்தி? ப்ரோ கேஜ்ரிவால் வந்து போகணும்னு நினைக்கிறேன். அட்டிதான் நீ இந்த ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்ல நாசம் பண்ண போறாங்க. பஞ்சாபே ப்ரோ, பஞ்சாப்லயே பிஜேபி 2-3 ஜெயிக்கும்ங்கறாங்களே. 4 அதெல்லாம் செம்ம ஷாக்கிங் ப்ரோ. இது வந்து கன்சர்வேட்டிவ். நம்ம ஊர்லயும் ஒருத்தர் இருக்கான் ப்ரோ, அவனையும் மறந்துடாதீங்க. இது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் தான். போல் ஆஃப் போல்ஸ் ஏடிஎம்கேல ஒருத்தர் இருக்கான். எடப்பாடிக்கு வந்து எடப்பாடிக்கு மாறனாடி காத்திருக்குங்க. அது ஒண்ணு நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. கார்த்தி ப்ரோ 0னா 0 தான் ஏடிஎம்கே. நீங்க சொன்னது கரெக்ட் தான். 0ன்னு சொன்னீங்கல்ல, கரெக்டா தான் வந்திருக்கு. ஏங்க நான் வந்து எப்பயுமே வெறுப்புல பேச மாட்டேன். இந்த மாதிரி சும்மா வந்து எனக்கு தோன்றதான் பேச மாட்டேன். ஆக்சுவலாக ஒரு ஃபேக்டெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த ஃபேக்டெல்லாம் அனலைஸ் பண்ணி ஓகே இது நடக்கும். இப்போ நான் கோயம்புத்தூர்ல இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்னா சும்மா ஏதோ ஒன்று அடிச்சு விட்றான் அந்த மாதிரி இல்லை. 2014 அவங்களுக்கும் அதிமுக திமுக பிஜேபி என்டிஏ அலைன்ஸ் தண்ணி நிற்கும் போது 2014 இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஓட்டு வித்தியாசம் வந்து எல்லா தொகுதியிலையும் லட்சக்கணக்கில் இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல மட்டும் 70,000 ஓட்டு தான். ஸோ அங்கே இந்துத்துவா வந்து ஆல்ரெடி வந்து பேஸா இருக்கு அங்கே. அது வந்து இந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்ல இருந்தே இருக்கு. அவங்க ஆல்ரெடி வந்து எம்பி வச்சிருந்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த 2019 நடக்கிற எலெக்ஷன்ல அதே ஓட் பேங்க் வாங்கியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே மற்ற தொகுதியிலும் ஓட்டு குறைஞ்சிருக்கு, கோயம்புத்தூர்ல குறையவே இல்லை பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ்ல. ஸோ அங்கே வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்க் வந்து அர்பனா இருக்கு. அந்த அர்பன் ஓட் பேங்க் வந்து கண்டிப்பா வளர்ச்சி அந்த ப்ராக்ரஸ்க்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்றத வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். அதை வச்சு தான் சொல்கிறோம் கோயம்புத்தூர் ஜெயிப்பாங்க. நம்ம என்ன இவனுங்கள மாதிரியா அண்ணாமலை பிடிக்கும் ஜெயிச்சிருவாருன்னு நான் சொல்கிறேன். இவன் லூசு போயில இந்த மாதிரி பேசுவானுங்களே ஓட்டிட்டு
இல்ல bro, எங்களுக்கு நீங்க சொல்றது அப்படி கிடையாது, அப்படி கிடையாதுங்க. எல்லாமே கால்குலேட்டிவா தான் நம்ம பேசுறோம். இல்ல அண்ணாமலை வேலூர்ல வச்சு அவர் தோக்கும் எனக்கு போது என்னன்னா வந்து 2014 தோக்கும் போது 60,000 ஓட்டுங்க, 60,000 ஓட்டுல தோக்குறாரு. ஏடிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ் இல்லாம தோக்குறாரு. வெறும் 60,000 ஓட்டு தான் பிஜேபி அலைன்ஸ் நிற்கும் போது. அதுக்கு அடுத்த எலெக்ஷன் தோக்குறாரு, வெறும் 8,000 ஓட்டுல ஜெயிக்கிறாரு. 8,000 ஓட்டுல தோக்குறாரு இந்த எலெக்ஷன்ல. அதுக்கப்புறம் பெருசா காசு செலவு பண்றாரு. அங்க இருக்க வந்து முஸ்லிம்ஸே நிறைய பேர் அவர் மேல அவரை நம்பி ஓட்டு போடுறாங்க. பிஜேபி அலைன்ஸா இருந்தா கூட, பிஜேபி ஓட்டுல இருந்தா கூட, பிஜேபி இருந்தா கூட இது பண்றாங்க. ஏடிஎம்கேக்காரங்க வேலை பாக்குறாங்க. சோ அந்த வேலூர்ல சொல்றோம். கார்த்தி ஒரு டவுட், இந்த எக்ஸிட் இப்படிதாங்க போல் ஒரு வந்து ஒரு தொகுதி அக்யூரேட்டா சொல்றோம். இருக்குமா எப்படி? அக்யூரேட்டாலாம் இருக்காதுங்க. எல்லா எக்ஸிட் போலோட தாண்டி தான் பிஜேபி வந்து வந்திருக்கு. இல்ல அது 2014 எப்படி சரி, பேசிஸ் 2019 சரி. எடுக்கிறாங்க, எப்படி அது எப்படி க்ளோஸ் டு எந்த ரியாலிட்டி பேசிஸ்ல? தாங்க. ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இருக்காது இதை தாண்டி. அவ்வளோதான், க்ளோஸ் டு ரியாலிட்டி, ஓகே ஓகே. அவ்வளோதான். இதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு இப்போ இதுல வந்து இவங்க 200 இவங்க 200 அப்படின்னு சொன்னா ஓகே யாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க 350 370, அவங்க 100 120 அப்படின்னா இதுல நீங்க சொல்றப்பதான் பெரிய டிஃபரன்ஸ் இதுதான் வராது அப்படி மாதிரி சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஒரு 30 சீட் 40 சீட்டு வித்தியாசம் வந்தா பெரிய விஷயம் தான். அது எல்லா டிவி சேனலும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க இல்லையா. எல்லாருக்கும் கிரெடிபிலிட்டி அடிபட்டு போயிடும்ல போய் சொன்னா. யூபிலாம் பொய் உருட்டுவானுங்க சொன்னா அவங்க வெக்கமே இல்லாம. அவங்க பர்செப்ஷன் வச்சு அப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படி அப்படின்னு அப்படி தான் எல்லாருமே பொய் சொல்லிட முடியாது. எல்லாருமே பொய் நினைச்சேன். சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து ரிசல்ட் அப்படியே காங்கிரஸ் கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி வந்து ராகுல் காந்தியா பிரைம் மினிஸ்டர் ஆகணும் ஓட்டு போட்டு 350 ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் ரசிக்கப்பட்டுருவானுங்களே. அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல இந்தியால. இவனுங்களை தவிர ஓகே. எவனுக்குமே நடக்கல. ராகுல் காந்தி யாருமே மதிக்கல, அதான் உண்மை. அவர் யாருமே மதிக்கலைங்க. அவர் சும்மா வந்து பில்டப்புங்க, வெட்டி பில்டப்பு, சோசியல் மீடியா பில்டப்பு. மோடி திட்டுறதை மட்டுமே ஒரு வேலை, அதுக்காக ஒரு ஓட்டு, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. சரி, ஆனா இந்த ப்ரோ தாட்டி கார்த்தி வந்துட்டா இந்த பெட்ரோல் கேஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது வருமா? இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் ஆகுமா? ப்ரோ அது என்ன குளோபல் ரேட்டை என்ன பொறுத்து ப்ரோ. எதுக்கு ப்ரோ இல்ல இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா நிமிஷம் ஒரு நிமிஷம். டிக்ரீஸ்னா எவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல இதுக்கு மேல போகுமா அப்படின்னு தான் கேட்கறேன். கண்டிப்பா ஏறும். இதுல என்ன இருக்கு, பெட்ரோல் பிரைஸ் எப்பயுமே ஏறதானே வருஷத்துக்கு ஏறும். 4% ஏறும் bro. எல்லாமே ஏறுங்க. உங்க சொத்து மதி போயிரும், உங்க சொத்து மதி போயிரும், உங்க இல்ல சம்பளம் ஏறும், கம்மியா தானே நீங்க போகுதுங்க, பண்ற செலவு ஏறும். கம்மியே ஆகாதுங்களா? எந்த கண்ட்ரில கம்மியா இருக்கு ப்ரோ? உலகத்துல? இல்ல ப்ரோ, நம்ம கண்ட்ரில சடனா கம்மியா வந்து ஒரு இருக்கு சொல்லுங்க. 2004ல இருந்து 2014 வரைக்கும் கம்மியாயிருச்சா பெட்ரோல் பிரைஸ்? கம்மியாயிருச்சா? இல்ல அப்பனா எங்கிட்ட வண்டியே கிடையாது, அதனால அதை பத்தி அது கேட்டுக்கிறதே இல்ல. சரி ஓகே, வண்டியோட பிரைஸ் கம்மியாயிருச்சா? எப்படி இல்ல 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 கம்மியாகும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு புரியலங்க. என்ன கான்செப்ட்ல எதிர்பார்க்கறீங்க? ஒரு இல்ல ஒரு என்ன, ஒரு நான் பொருளோட வந்து விலை சேஞ்சஸ் வந்து ஆகுமா தான் கேட்டேன். சேஞ்சஸ் எப்படிங்க அதான் ஆகும்? நீங்க பாருங்க, ஒரு பொருளோட விலை கார்த்தி ப்ரோ அது இதுக்கு இந்தியால வந்து பெட்ரோல் ரீசன் சொல்லுங்க கார்த்தி. ஆயில் ஆயில் வந்து இல்ல, நம்ம வந்து இந்தியால பெட்ரோல் கிடையாது. இம்போர்ட் அதான் பண்றோம் இந்தியால ஃபாரின்ல பெட்ரோல் இருந்து, இல்ல, அதனால இந்தியால வந்து பெட்ரோல் அதிகமாகும். கிடையாது. ஓகேவா? அது ஃபுல் இம்போர்ட் பண்ற ஒரு ப்ராடக்ட். அது ஓகே ஓகே. பண்றோம். இது விலை குறையுமானா எப்படி குறையும்? எனக்கு புரியல, எப்படி குறையும்? கார்த்தி ப்ரோ கண்டிப்பா குறையும். இன்னும் 10-15 இயர்ஸ்ல ஃபுல்லா சோலார் போட்டுட்டு இது பண்ணிடுவாங்க. சோலார் விண்டு போட்டுட்டு ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிளா மாத்தினதுக்கு அப்புறம் குறைஞ்சிரும் ஃபுல்லா. அது ஓகேங்க. அன்னைக்கு தான் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் பாத்துக்கலாம் ப்ரோ. நம்ம அதெல்லாம் இதை ஒட்டி குளோபலா பேசுவோம். அது சேஞ்சஸ் நடக்கணும் ப்ரோ. நல்லா அது இன்னைக்கு இதை ஒட்டி பேசுவோம் நம்ம, விடுங்க அதை விட்டுரு. கார்த்தி ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து பிஜேபியை 400 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா அதுக்கே சந்தோஷப்படுவாங்க ப்ரோ. அதுக்கே அவனுக்கு அந்த வாங்கின லட்டு எல்லாம் ஆர்டர் கொடுத்த லட்டு வாங்கி தின்ன வேண்டியதான் அவனுங்க. அவனுக்கு தகுதி அவ்வளவுதான், அவனுக்கு ஒருத்த அவ்வளவுதான். 400 390 வந்துருச்சுன்னா அப்பா சாமி 400 வரலப்பா, இந்த லட்டு சாப்பிடு அப்படின்னு கொடுக்கலாம் அவனுங்க. அவ்வளவுதான் ஒருத்த காங்கிரஸ் அவனுக்கு. சும்மா தான் ப்ரோ இருக்கான், காங்கிரஸ் சும்மா தான் ப்ரோ இருக்கான். பட் டி ஸ்டாக்ஸ் மேல ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, டிஎம்கே ஐடிவிங்க. ஏய் இவனுக்கு என்னங்க இருக்கு, இவனுக்கு ஒரு அறிவுமே கிடையாதுங்க, முட்டா பசங்க இவனுங்க. இன்னும் நம்பிட்டு இருக்கானுங்க ராகுல் காந்தி காப்பாத்திடுவாருன்னு. அந்த ஆள் என்ன டிக்கெட் போட்டிருப்பாரு தாய்லாந்துக்கு. லண்டன் போயிட்டேன்னு சொன்னது நாங்களே தெரியும். அவர் ஒரு 53 வயசு இளைஞர், அது வேற செல்வராஜ் அதிமுக. இதெல்லாம் எங்க இருந்து பிடிச்சானுங்க, எப்படி பிடிச்சானுங்கன்னு தெரியல.
முடிச்சிட்டானே அவ்வளோ. தமிழ்நாடு வந்து டுடே சாணக்கியா 10 கொடுத்துருக்கான், +or-4 பிஜேபி கூட்டணிக்கு. அவ்வளோலாம் வந்தா டைம்ஸ் நோ எடப்பாடி 16, ஒற்றை டைம்ஸ் நோ விரலால் ஓங்கி 16 கொடுத்துருக்கான், ஒற்றை விரலால் ஓங்கி வேற அடிச்சிருக்காங்க. என்ன போதும். டைம்ஸ் நோ 16 கொடுத்துருக்கான். பார்ப்போம் எது வருதுன்னு. இந்த மணியை ஒரு யூடியூப்ல கேட்பீங்களா கார்த்தி? நீ அவர் எப்படி என்ன பண்ணுவாருன்னு தெரியல, அப்படியே ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சவர்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க, அப்படியே திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ப்ரோ அவர் மணில வந்து காங்கிரஸ்ல காசுக்காக உருப்படுமா? ஏங்க மணில காங்கிரஸ் காசுக்காக பேசுறவருங்க. அப்படியே வந்து ஆமா நீ லஞ்சம் வாங்குற, நீ மக்களை ஏமாத்துற, அப்புறம் உனக்கு போடாம பிஜேபிக்கு போடாம யாருக்கு போடுவாங்க ஓட்டு? வெக்கி தொலை கொனை வேணாமா நீங்க? இது அசிங்கமா இல்லையா? இது கேவலமா இல்லையா உங்களுக்கு? அன்னைக்கு ஒரு ரிசல்ட் சொன்னீங்க, இன்னைக்கு மாத்தி வந்திருக்குது, இதுக்கு என்னங்க பதில் சொல்லுன்னு சொன்னா என்ன சொல்லுவாரு? எப்படி அது என்னன்னா நம்மளாலே இது பண்ண முடியல. காங்கிரஸ் வெட்கி தலை கொண்டே வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு போயிட்டே இருப்பாரு. ஏங்க அவரு காங்கிரஸ்காரனுக்கே வந்து அதெல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவனுங்களே நீங்க சொல்லிதான் அந்த இது அந்த மணிங்கிற ஓட்டுவாங்க. யூடியூப் பார்த்தேன் நான். நீங்க சொல்லிதான் அவரு பேசுறாரு அப்படின்னு நான் பார்த்தேன் நான். அவர் கதர்வாருன்னு தான் சொன்னேன். அவர்கிட்ட ஃபேக்சுவல் பாயிண்ட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது. இல்ல ஒவ்வொரு இன்டர்வியூ ஒரு மாதிரிங்க கார்த்தி. இல்ல அவர் காசு வாங்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுவார். காசு வாங்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுவார். அந்த மாதிரி அது பாத்தீங்களா, இன்டெலெக்சுவல் பேசுற மாதிரியே அப்படியே ப்ரொஃபஷனலிஸாவே பேசுவார் எப்பவுமே. இப்ப பாத்தீங்கன்னா சுமந்திரமணி பொண்ணு உருட்டி இருக்காரு பாத்தீங்களா? சுமந்திரமணி பொண்ணு நம்பவே முடியல. அந்த மாதிரி இன்டெலெக்சுவலா உருட்டுவாரு. எல்லாருமே அசிங்கப்பட போறானுங்க. எல்லாருமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க போறானுங்க ஜூன் 4. ப்ரோ இன்னைக்குதான் ப்ரோ ஒரு காங்கிரஸ் கட்சியே குருட்டாம்போக்குல 295 வருவோம்னு அவங்களே அடிச்சு விடுறாங்க ப்ரோ. கட்சி தலைவரே வந்து அடிச்சு விடுறாரு ப்ரோ. கூட்டணியா நாங்க 295 அவனுங்களே எக்ஸிட் போல் சொல்லிட்டு வந்து கயிறிட்டு இருக்கானுங்க தானே. நாங்க ஜெயிச்சிருவோம், நாங்க ஜெயிச்சிருவோம், நாங்க நம்புங்க, நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இப்படி பிச்சைக்கு ஆரம்பிச்சிட்டானுங்களே தானே. பெரிய டிஃபரன்ஸ் வரும்னு நினைச்சிட்டு சொல்றாங்க. கடைசியில இவிஎம் வாங்க ப்ரோ. டியூஸ்டே வந்து இவிஎம் மாறிடுச்சு, அது இதுவும் பாருங்க. அவ்வளவுதான். ஓட்டு போடப்பவே சொன்னாங்க. இவிஎம் ஓட்டு போடப்பவே சொன்னாங்க. கார்த்தி ப்ரோ, ஏடிஎம்கே ஐடிவிங் மனசாட்சியே இல்லாம 24 தொகுதின்னு போட்டு வச்சிருக்கானுங்க ப்ரோ. அப்படிதான் கிடையாது, மனசாட்சியெல்லாம் அவங்கள போடல, ஜே நியூஸ்லயே போட்டாங்க. அவங்க போட்டதான் எடுத்து அவங்க போட்டாங்க. ஜே நியூஸ் யாருது ப்ரோ? அவங்களுக்கு தானே. அது எடப்பாடி சொல்லியிருப்பார்ல, ஒரு 24 போடுங்க நமக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அவர் சேனல் தானே. ப்ரோ இந்த 400 ரவுடிதான்ல ஸ்டார்டிங்ல ராதிகா சொல்லுவாங்க விஜய் சேதுபதி ஓட்டத்துல ஒரு 4-5 செகண்ட்ல முடிச்சிருப்பா 100 மீட்டர்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாமா, அந்த மாதிரி சொல்றதானே. ஒரு 24 போடுங்க, ரொம்ப எல்லாருமே நம்ம அவமானப்படுத்துறானுங்க, கொஞ்சம் 24 போடுங்க. அந்த டிசைனை போடும் போதே அவங்க சிரிப்பு வந்திருக்காத கார்த்தி ப்ரோ. 24 போட்டு எடிட் பண்றோமே. இல்ல ப்ரோ, அந்த சீட் அப்படி நீங்க நினைக்காதீங்க. பட் அவங்களோட 44 போட சொல்லிருப்பாரு. இல்ல அப்படி 39 தான் சொல்லிருப்பாங்க. அதுக்கு அப்படி நீங்க நினைக்காதீங்க. பட் இவ்வளவுதான் மக்கள், இவ்வளவுதான் அவங்க அறிவு, இவங்க முட்டாள், இவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியும், இது நம்ம சொன்னோம்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்கன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவனுங்க மக்கள்லாம் அப்டேட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் இவனுக்கு வந்து பழைய டுபோகாரம் உட்காந்துருக்கானுங்க. எடப்பாடிலாம் வந்து இப்படி ஒரு நியூஸ் போட்டா கூட நம்பிடுவாங்கன்ற ரேஞ்சில் அவர் இருக்காரு. அதுதான் சகுசகர் பண்றான். அந்த ஒரு பைத்தியக்காரனா தான் பண்றான், கஞ்சா அடிச்சுட்டு. காங்கிரஸோட அறிவு எவ்வளவு மோசமா இருக்குன்னா, லீடர் எல்லாம் போடுறாங்க எக்ஸிட் போல் போட்டா வந்து மனசை மாறிடுவாங்களா மக்கள் அப்படின்னு. யோ எலெக்ஷனே முடிஞ்சிருச்சியா, இதுக்கப்புறம் எப்படியா மாறுவாங்க? அவங்க சொல்றானுங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்காக போடுறாங்க. டேய் ஒப்பீனியன் போல்லடா இது, எக்ஸிட் போடுறான்னு சொன்னா சரி, எவனா ஒரு கடைக்கூட ஐடி செல் தான் போடுறானா பரவாயில்ல, லீடர் போடுறானுங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண போடுறாங்க. ஆடா ரீகிட்ட விடுங்களா, யாரா நீங்களா ப்ரோ? அவ்வளவுதான் மனசு தேத்திக்கிறது தான். ஜேனியூஸ்ல 24 மட்டும் போடல ப்ரோ, அவங்க லிஸ்டே கொடுக்குறாங்க அந்த 24 என்னலான்னு. அது தேமுதிக சீட்லாம் இருக்கு, கண்டினியூஸா இன்னும் இருக்கு ப்ரோ. 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அவருக்கு வந்து பர்த்டே, அண்ணாமலைக்கு அன்னைக்கு தான் பர்த்டே. மோஸ்ட்லி ஜெயிச்சிருவாரு கன்ஃபார்ம், கோயம்புத்தூர் அடிச்சிருவாரு. அது ஒன்று. ஜூன் 14 வந்து செந்தில் பாலாஜி உள்ள போய் 1 வருஷம் ஆகுது. இவனுக்கு 1 வாரத்தில் வெளியே வந்துடுவாருன்னு என்கிட்ட சவால் விட்டு ஒருத்தன் பெட்டு கட்டியிருக்கான். அவன் ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும் எனக்கு, ஏன்னா 1 வருஷம் கண்டிப்பாக ஜெயிலில் வைப்பேன்னு சொல்லிக்கிறேன்.
இன்னொரு 10 நாள் வெளியே வராமல் இருந்தாருன்னா செந்தில் பாலாஜி எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். ப்ரோ கோயம்புத்தூரா? ஆமா ப்ரோ கண்டிப்பா அண்ணாமலை ஜெயிச்சிருவாரு இல்ல? இல்லைண்ணா அண்ணாமலைக்கு சொல்லலைங்க, இவருலாம் எனக்கு 10,000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுப்பாரு செந்தில் பாலாஜி. கார்த்திக் ப்ரோ இப்போ வரைக்கும் எவ்வளோ ஒரு பெட்டு வந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? எனக்கு ஒன்றும் பெருசாலாம் வரலைங்க. 8,000 வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சு? ஐயப்பா 8,000. ராபின்சன் தான் 50,000 தர மாட்டாரு, ஏமாத்திட்டு. எனக்கு 63,000. ராபின்சன் கடைச்சி சான்ஸியா உனக்கு? நான் கட்டுறியா இல்லையா? தந்தி ஜீவெல்லாம் வந்து 3,000 தான் கொடுத்துருக்காங்க. கட்டுறியா? எப்படி வரியா? ப்ரோ அவர் போயிட்டாரு. போயிட்டான். கார்த்திக் ப்ரோ செலிப்ரேஷன்ல என்ன வேக்சினா இல்ல இல்லையா? கிடையாது, அதுல என்ன இருக்கு? இல்ல இனிஷியலா பேசும்போது அப்படி தோணுச்சு, அதனால கேட்டேன், அவ்வளவுதான். தப்பா இல்ல, செலிப்ரேஷனால வேக்சினான்னு கேட்டேன், அவ்வளவுதான். எனக்கு என்னங்க செலிப்ரேஷன் இதுல? இது வந்து சும்மா விருப்பத்தரதான் எல்லாத்தையும். பட் நம்ம தண்ணி அடிக்கிறது ஜாலியா நமக்காக அடிக்கிறது தான், இதுக்காக அடிக்கிறது இல்லை. என்ன சனிக்கிழமை அது தண்ணி அடிக்காம இருக்குமா என்ன டூஜி? ஜூன் 13th ஆமாம், ஜூன் 13th வந்து G7 இட்லியில நடக்குது. கிராண்ட் வெல்கம் பிளான் பண்ணியிருக்கானுங்களாங்க. மெலனிக்கு இல்லைங்க, இந்தியன் crowd அங்க இல்ல அதுவும் இருக்கு இல்ல, மோடிஜி மேலே அந்த மீம்லாம் வரும். இந்தியன் டு ஆர்லியன்ஸ் போனீங்களா? இல்ல ப்ரோ சொல்லுங்க. ஒரு ட்ரைலர் எப்போ வரும்னு ஏதாவது தெரியும், நியூஸ் தெரியுமா? 2 வாரம் ஆகும். ஓகே. ஆல்பம் உங்களுக்கு பிடிச்சதா ப்ரோ? இந்தியன் 1 மாதிரி இருக்கா? அந்த அளவுக்கு ஒரு பாட்டு செம்மையா இருந்துச்சு. தாத்தா வராரு, மோடிக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்காங்க. தாத்தா வராரு, ஜிக்கு ஏத்த மாதிரி பாட்டு இது. அவருக்குன்னே வந்து டிசைன் பண்ண பாட்டு. ஹிஸ்டரி பிரேக் பண்றாருல, தாத்தா வராரு, கதற விடுறாரு, ஹிஸ்டரி வந்து பிரேக் விடுறாரு. ஹிஸ்டரி அவருக்கான பாட்டு இந்தியன் 2 பாட்டு. எஸ்.ஜே சூர்யா வந்தாருங்களா கார்த்தி? அது பார்த்த மாதிரி தெரியல. அவர் இல்லைங்க, ஊர்ல இல்லைங்க. ஓகே. காங்கிரஸ் ஆளை ஏற்றி விடுங்க கார்த்திக் ப்ரோ, ஜாலியா இருக்கும். நம்மளே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, அவங்க வந்தா ஜாலியா இருக்கும். எங்க 295 கணக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம், ஜாலியா இருக்கும். அவனுக்கு எங்க தேடுறது? எத்தனை பேர் இருக்காங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அப்படியே இறக்கி விடுங்க, தேவேந்திரன், சோனியா இறக்கி விடுங்க. டிவிகேல யாரு இருக்குப்பா? ஏங்க அவங்க கிட்ட ஏங்க வரீங்க? காங்கிரஸ் ஆளுன்னு எங்க போறது தேடுறது? நானு ராகுல் காந்தி ஃபேன்ஸ்னா அங்கதானே போயானோ? அங்கதானே போகணும், வேற என்ன? பெட் அமௌண்ட் கேட்டு ராகுல் சார் போயிட்டாரா? ராகுல் காந்தி ஃபேன்ஸ்னா வந்து ஒன்று டிவிகேல எடுக்கணும், இல்லைன்னா டிஎம்கேல எடுக்கணும். தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி 10 தாண்டிருச்சு ஒருவேளை அப்படின்னா, டுடே சாணக்கியாவோட ப்ரெடிக்ஷன்ல அவ்வளோதான், 2026 டென்ட் கொடுத்துருவானுங்க இல்லையா? அது பட் அந்த டைம்ஸ்ல ரொம்ப ஓவரா இருந்துச்சுல, 16 கொஞ்சம் ரொம்ப ஓவர். சொல்ல முடியாது ப்ரோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 5 1 கொடுத்துருக்கு, 4 1 கொடுத்துருக்கு, 10 1 கொடுத்துருக்கு, 16 1 கொடுத்துருக்கு. இல்ல 10 ஒரு ஸ்ட்ரெச் என்டிஏ கூட்டணி, பட் 16 கொஞ்சம் ரொம்ப ஓவர். ப்ரோ இவங்க போய் என்ன பண்ண போறாங்க? போன 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு எல்லாமே 40க்கு 40 ஜெயிச்சாங்க, என்ன சேஞ்ச் கொண்டு வர முடியும்? லாஜிக்கா நீங்க கேக்குறதெல்லாம் சரி, பட் வந்து ஜெயிக்கிற ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி பார்த்தா 16 லாஜிக்கலாவே அவ்வளவுலாம் கஷ்டம் இல்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோ. பட் 5 10 ப்ரோ, திமுக எவ்வளவு வீக்கா இருக்குன்னு காட்டுதுல்ல. ஜெயலலிதா தனியா இருந்து 37 ஜெயிச்சாங்க, இவங்க கூட்டணி வச்சே இவ்வளவு திணறாங்களே. பிஜேபி ஒரு சீட்டு ஜெயிச்சாலுமே திமுக அசிங்கம் தாங்க. பிஜேபி ஒரு சீட்டு ஜெயிச்சாலுமே திமுக வந்து இதுதான் ப்ரோ. டிஎம்கே தனியா நிலமா ஹிஸ்டரியே கிடையாதுங்க. 47 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனியா எவ்வளோ பெரிய இதா இருந்தாலும் லீடே இருந்தாலும்
ஏடிஎம்கே ஓட் ஷேரும் பிஜேபி ஓட் ஷேரும் ஆட் பண்ணா டிஎம்கே அலையன்ஸோட ஜாஸ்தி வரும்னு நினைக்கிறேன். அதுவே பேசிக்கா தோத்துட்டா மாதிரி தானே, ஆப்போசிஷன் உங்களோட அதிகம் ஓட்டுனா. கார்த்தி, எதனால ஏடிஎம்கே இருந்து பிஜேபி பிரிஞ்சு போகணும் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சது இப்ப யோசிப்பாங்கல்ல, என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க யோசிப்பாங்க. ஏடிஎம்கேல இருந்து பிஜேபியா? அது எடப்பாடியோட தனிப்பட்ட ஒரு ஈகோ, அவரோட திமிரு, அவரு ஒரு தெனாவட்டு. அவர் தான் பெரிய தலைவர், அவரால் தான் அவருக்காக தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நினைச்ச ஒரு தனம், அவ்வளோதான். அவர் சசிகலா அமைச்சாரு, ஓகே, அது வேற வழி இல்லை. அவங்க அமித்ஷாதான் மட்டும் தான் அவர் சிஎம்மாக இருக்க முடியும். அப்புறம் டிடிவி, அதுக்கப்புறம் ஓபிஎஸ், அதுக்கப்புறம் இவர் 4 வருஷம் ஆட்சி நடத்தினதே வந்து பிஜேபி போட்ட ஒரு சொல்லப்போனா பிஜேபி இருந்து ஒரு கட்சி இருந்ததுனால தான் இவர் ஆட்சி நடத்தினாரு. அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் அந்த எலெக்ஷன்லயும் அவங்க சொன்னாங்க, டிடிவிலாம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தோத்துருவீங்க நீங்க, சவுத்துல உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் தனியாக நின்று கிழிச்சிருவேன் அப்படின்னாரு இவரு. அதுக்கப்புறம் இவரால் ஒன்றும் பண்ண முடியல, அசம்பிளிலையும் பண்ண முடியல, லோக்சபாலையும் பண்ண முடியல. 8 எலெக்ஷன்ல வந்து தொடர்ந்து தோத்துட்டு தான் இருக்காரு அவரு ஈகோ, அவ்வளவுதான். அண்ணாமலை வளர்றாரு, அண்ணாமலைக்கான ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவருக்கு ஒரு பயம், ஈகோ. இவர் கூப்பிட்டா காங்கிரஸ் வந்துடுவாங்க, விசிகா வந்துடுவாங்கன்னு ஒரு இந்த சவுக்கு சந்தர் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து சொல்றது வந்து நம்பிட்டு, ஏங்க அவருக்கு என்னங்க தெரியும்? அவர் ஏதோ காலில் வந்து சிஎம் ஆனவருங்க, அவருக்கு எந்த அரசியல் இருக்கு, என்ன புரிதல் இருக்கு? ஒன்றும் கிடையாது. இல்ல ஒவ்வொரு கமிஷன் வாங்குறத தவிர என்ன அறிவு இருக்கு? ஒரு அறிவும் கிடையாது அவருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஜேபியோட முதல் எதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி தான், திமுக கிடையாது. கிடையாது. முதல் எதிரி இவர்தான். ஏன்னா ஸ்டாலின் முதல்ல போய் ஆஜராயிடுவாரு. என்ன ஸ்டெப் எடுப்பாங்க கார்த்தி? என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு எதிராக அவங்க ஸ்டெப் எடுக்க தேவையில்லைங்க. அவங்க ஸ்டெப் எடுக்க தேவையில்லைங்க. அந்த கட்சியை வந்து இவருக்கு மூஞ்சில கார் திப்பிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. இப்படி ஒரு எலெக்ஷன் திமுகவில் இவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட கையில இருந்த அலைன்ஸு, இந்த அலைன்ஸ் வந்து இவங்க கூப்பிட்டு நிக்க வச்சு, கூட நிக்க வச்சு, அடுத்த இவர் மோடிக்கு பக்கத்துல இவர் நிக்க வச்சு பெருமைப்படுத்தின ஒரு அலைன்ஸ் அப்படி இருக்கு. இதெல்லாம் இருந்து அதை விட்டுட்டு பெரிய எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இவர் வந்து வெளில வந்து அசிங்கப்பட்டு நிப்பார்ல. இப்போ ஒரு தொகுதி ஜெயிக்க முடியாம ஓட்டு கம்மியா வாங்கி நிற்கும் போது கூட இருக்கவனே கிளம்பிப்பான், உன்னையெல்லாம் நம்பிட்டேன்னா அடுத்த எலெக்ஷன்ல என்னையா பண்ணுவ நீ, 2020 ஜெயிக்கவா போற, நீ சிஎம் ஆக போறியா அப்படின்னு கேட்பான்ல. அதுல இருந்து ஒண்ணு கட்சி உடையும். கட்சியில யாரும் இருக்க மாட்டாங்க, இவர் தலைமை ஏத்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க. கட்சி இருக்கும், இவரை விரட்டி விடுவாங்க. கூட்டணி இருந்திருந்தா ஒரு 4 அதிமுக மந்திரி கிடைச்சிருப்பாங்கல்ல, 4 மந்திரி மிஸ் ஆயிடுச்சு. 2026 ஒரே நிமிஷம் 2026 மறுபடியும் நம்ம கூட்டணியே வச்சுக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்டா என்ன பண்ணுவாங்க? எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு துரோகிய பிஜேபி இல்லைங்க, எந்த கட்சியும் மன்னிக்காது, எந்த கட்சியும் சேர்த்துக்காது. அவர் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவரு வந்து நடிப்பாரு, பண்ணுவாரு அப்படின்றது ஒரு டைம் ஓகே, 2 டைம் ஓகே, 3 டைம் ஓகே, அது திரும்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால சத்தியமா இவர் ஓகே, நீ 2024 நம்பி வருவேன், நான் அணைச்சு வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்ணோம், நீ ஓட்டு வாங்க, தோத்துட்டா எங்களாலும் தோத்துன்னு சொல்லுவ, ஜெயிச்சிட்டா ஒன்னாலும் ஜெயிச்சு நீ சொல்லிக்குவே இல்லை, அப்புறம் 2029 கழட்டி விட்டு போவேன். கட்சியில பொதுக்குழு போட்டு ஓபிஎஸ் முன்னாடி இவர் எடுத்துருவான்னு சொல்லி நினைக்கிறீங்களா காந்தி? கட்சி பொதுக்குழு கூட்டி பொதுக்குழுல பாட்டில் விட்டா போதுல, ஒரு 4 பாட்டில் விட்டு அடிச்சு துரத்துனா போதும், அது பண்ணுவாங்க. அப்படிதான் அவரை துரத்தி விட்டாங்க. அதே மாதிரி இவங்க திருப்பி அப்படி கூட்டணி பண்ணா இவர் சரி, அது லீகலா போறது வேறங்க, சிம்பத்தி வந்துடும். அந்த கட்சியே இவர் அடிச்சு துரத்துங்க, அந்த கட்சி எடிஎம்கே அந்த பொதுக்குழுவே இவரை வந்து கட்சி விட்டு அடிச்சு துரத்தும், அந்த கட்சியே இவரை அவமானப்படுத்தி அந்த கட்சி விட்டு அனுப்பும். அதுக்கான வேலையை யோசிப்பாங்கல்ல ப்ரோ, செகண்ட் லெவல் லீடர்ஸ்ல யோசிப்பாங்க இல்ல ப்ரோ. இப்ப கூட்டணி இருந்தா ஒரு 4-5 மந்திரி கிடைச்சிருக்கோம்ல, ஒரு 20 MP அடிச்சிருந்தாங்கன்னா கெடுத்து விட்டார்ல எல்லாரோட சான்ஸையும். ஏன் அந்த அளவுக்கு கட்சியும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாதுங்க.
ஏதோ சும்மா சசிகலா பண்ண வேலைங்க எல்லாம். ஏதோ காலில் வந்து சிஎம் ஆயிட்டாரு, 4 வருஷம் இருந்தார், அவ்வளவுதான். வேற என்னங்க இருக்கு அவருக்கு? ஒரு அறிவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த கட்சியில இருக்கவங்களே வந்து அவரை வந்து துரத்தி விடுவாங்க பாருங்க. அந்த அளவுக்கு தான் வேலை நடக்கும். இதெல்லாம் வந்து அவர் மேல வெறுப்புலையோ நம்ம இதுல சொல்ல, நான் சொல்றதெல்லாம் வந்து ரியல் என்ன நடக்கும் அப்படின்றதான் சொல்றேன். அந்த கட்சி அவருக்கு எதிராக நிற்கும், மாறும், அவரையே வந்து அந்த கட்சி தூக்கி எறியும். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் ஃபியூச்சர்ல. ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டா சீக்கிரம் ஆக்சிடென்ட் ஆயிடும் ப்ரோ. அது சீக்கிரமா நடந்துரும். ஆமாமா, ஓபிஎஸ்லாம் ஜஸ்ட் அடுத்த நாள் நடந்துருங்க. ஓபிஎஸ் ஆதரவாளங்கள்லாம் போய் இவர் வந்து நீ எதுக்கு ஆஃபீஸுக்குள்ள வர, போய் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க இவர் வாசல்லையே. ஹலோ, என்ன கார்த்திக் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? என்ன ஜெட்டி? என்ன ப்ரோ நீங்க சொன்னதெல்லாம் வந்திருக்கு. நாளைக்கு மாஸ் பண்ணிடலாம் கார்த்திக் ஃபேன்ஸ். நாளைக்கு இது வந்து முன்னாடியில இருந்து எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தான், அவங்களுக்கும் தெரியும். அவங்க சொல்லாம வந்து உருட்டு ஊட்டி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க சொன்னீங்க 26ல பெங்கால்ல வந்துருவாங்கன்னு. இப்பயும் நல்லா பண்றாங்க. 26ல பெங்கால்ல கண்டிப்பா வந்துருவாங்க. தமிழ்நாட்டுக்கும் பெங்காலுக்கும் ஒரே டைம்ல தான் எலெக்ஷன். தமிழ்நாடு, கேரளா, பெங்கால் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரே டைம்ல தான் எலெக்ஷன். பெங்கால்ல கண்டிப்பா பிஜேபி ஆட்சி தான். தமிழ்நாடுன்றது இந்த எலெக்ஷனை பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 வருஷம் இருக்கிறது இருக்கு. கலைஞர் நியூஸ்ல புதுசா ஒட்டிருக்காங்க ப்ரோ. எல்லா ஒப்பீனியன் போலும் ஒரே நம்பர் தருது, என்ன புது ஸ்கிரிப்டா இப்படி நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க. ஒரே ஸ்கிரிப்ட ஷேர் பண்ணிட்டாங்க. இல்லைங்க, இவங்க கேம்பெயின்லயும் இது தப்பு பண்றாங்க, இப்பயும் இது தப்பு பண்றாங்க. ஓகே, நீ திரும்ப திரும்ப என்னை வந்து குறை பேசுற, ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, சரியா? இப்போ வந்து நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்த்தி இருக்கான், அவன் கார்த்தி பொய்யா பேசுவாங்க. சரி ஓகே, கேட்கறவன் நான் நினைப்பான் கார்த்தி பேசுவான், நீ சொல்ற ஓகே, நீ ஒரு உண்மை சொன்னாதான் அவன் நம்ப உடனே. அது விட்டுட்டு இப்போ பொழுதுனைக்கு வந்து சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த கார்த்தி இருக்கான்ல, அவன் பேசுறதெல்லாம் பொய், அவன் ஃப்ராடுங்க அவன். சரி ராஜா, நீ உண்மையா அவனை விட்டுரு. நீ ஒரு 500 பேர் வந்து கேட்கணும் அப்படின்னா நீ பேசுறது இதை பேசு, நல்லா பேசு, நீ வந்து உண்மையை பேசு. அதுதான் அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் பிஜேபி பொறுத்தாலும் வந்து இதே மாதிரி மீடியா தப்பு, மோடிக்கு வந்து ஆப்போசிட் அகேன்ஸ்ட் இது சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, மோடி பேசுறது பொய், அமித்ஷா பேசுறது பொய், இப்படியே பேசிட்டு இருக்கு. ஐயோ, நீ ஜெயிப்பன்னு என்னைக்காவது சொல்ல போறியா? கிடையாது. அப்புறம் என்ன? இவங்க யூசுப் புயலுங்க, இவனுங்க 2029 ஜெயிக்க இந்த மாட்டாங்க. மூணு எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் ப்ரோ. நான் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட மோடியும் தமிழ்நாடு வந்துட்டாரு, அமித்ஷா தமிழ்நாடு வந்துட்டாரு, ஜேபி நட்டா தமிழ்நாடு வந்துட்டாரு, மத்திய பிரதேஷ் சிஎம் மோகன் யாதவ் தமிழ்நாடு வந்துட்டாரு, அப்புறம் அந்த ஹரியானால யாரோ ஒரு பெரிய அப்சர்வர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் தமிழ்நாடு. எல்லாம் தமிழ்நாடு கோயிலுக்கு வந்திருக்காரு. அப்புறம் 2029 வந்து ஜெயிக்க போறாங்க திரும்ப. இதே மாதிரி வந்து லூசு பையெல்லாம் ராகுல் அதெல்லாம் வச்சுட்டு ஒன்று வேலைக்கு ஆகுது. 58 வயசு இளைஞர்னு என்ன போட்டுக்கலாம் நீங்க ட்வீட். 2029 நாளைக்கு மத்தியானம் போனாருன்னா ஒரு செந்தில் பாலாஜி மாதிரி பல மாசம் வர மாட்டார் தான் நினைக்கிறேன். உள்ளே வச்சுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். இன்னும் 7 கேஸ் இருக்கு. இது ஒரு கேஸ் தான் கெஜ்ரிவால் மேல, மறந்துடாதீங்க. சீரியஸ் கேஸே 7 இருக்கு. அவங்க பார்ட்டி எம்எல்ஏ எம்பி அடிச்சிட்டாங்கல்ல வீட்டுல வச்சு, அது வேற இருக்குல்ல.
அது இப்போ லேட்டஸ்ட்டு. அதுக்கு முன்னாடியே நிறைய இருக்கு. நீங்கள் லேப் டெஸ்ட் எடுத்த ஸ்கேம் ஒன்று இருக்கு. அது போக வேற ஒன்று பண்ணியிருக்கானுங்க. இந்த பஞ்சாப்ல ஒன்று பண்ணியிருக்கானுங்க. ஏகப்பட்ட இது ஊழலை இருக்கு. ஒழிக்க வந்த கட்சி ஆப்பு. அவன் வார்னிங் கொடுத்துட்டாங்க. மோடி திரும்ப வந்தாருன்னா என்னை எப்படி ஜெயிலில் போட்டாரு அதே மாதிரி மம்தா ஸ்டாலின் எல்லாத்தையும் ஜெயிலில் போடுவாருன்னு. அதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸ்டாலின்லாம் ஸ்மார்ட் ப்ரோ. பாத்தீங்களா டிஆர் பாலு அம்ஸ்டர் பாத்தீங்களா ஸ்மார்ட்டா அவர் போல பாருங்க. ஸ்மார்ட்டையோ கீட்டோ நீங்கள் மக்கள் காசில் கை வச்சிருந்தீங்கன்னா உங்களோட மட்டர் அவ்வளோதான் மேட்ரு. வைக்காம நீங்கள் என்ன வேணால் வாய் பேசலாம். இப்போ நவீன் பட்நாயக் எதுவுமே சொல்ல மாட்டார் மோடி. ஏன்னா அந்த ஆள் காசு சம்பாதிக்கல. நீங்கள் என்ன என்ன வேணால் திட்டிக்கோ, நீ யோகியா யோகியம் திட்டக்கூடாது. அவ்வளோதான் லாஜிக். பட் ஒரிசா வந்து கிளீன் ஸ்வீப்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலா. இதுங்க ரிசல்ட்டே வரலைங்க. ரிசல்ட்டே வரல. என்ன இல்ல இல்ல எக்ஸிட் போல்லயே கிளீன் ஸ்வீப்லாம் போடுவாங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. 20 ஜெயிப்பாங்கிறாங்க. எனக்கெல்லாம் அவ்வளோ நம்பிக்கைலாம் இல்லவே இல்லை எனக்கு ஆக்சுவலா சொல்ல போனா. நாளைக்கு அசம்பிளி எக்ஸிட் போல் ஒடிஷா அசம்பிளி யார் ப்ரோ ஜெயிக்கிறாங்க? அது வந்துச்சா? அசம்பிளி பிஜேடி இல்லை தான். நாளைக்கு தான் வருது. இல்லை ப்ரோ இன்னும் வரல. நாளைக்கு தான் வருது. இல்லடா நான் யார் ஜெயிப்பாங்கிறது சொல்றேன். உங்க இது சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை பிஜேபி பிடிச்சிரும் அசம்பிளியும். தெரியல எனக்கு அது அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை. பட் எனக்கு பார்லிமெண்ட்ல வந்து அவங்க தான் சிங்கிள் மெஜாரிட்டியா இருப்பாங்கன்னு நான் பார்த்தேன். பட் 20 நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ப்ரோ வேவ்னா வேவ் தான். நீங்கள் வந்து ஹாஃப் வேவ் குவார்டர் வேவ்லாம் கிடையாது. வேவ் அப்படின்னா அசம்பிளிலையும் வேவ் தான் எடுத்துரும் பிஜேபி. யூடியூப்ல அப்படிதாங்க சொன்னாங்க. ஒடிசா அந்த அளவுக்குலாம் கிடைக்காது பிஜேபிக்கு அப்படிதான் சொன்னாங்க. அதை வச்சா பல பேர் நம்பி இருந்தாங்க. யாரு ப்ரோ யூடியூப் ரூட்டர்ஸ் பேரலை யூடியூப் ரூட்டர்ஸ் இல்லைங்க, யூடியூபர்னு சொன்னேன். யூடியூபர்ஸ் அவனுங்க எல்லா யூடியூபருமே ரிலேபிள் கிடையாது ப்ரோ. நீங்கள் வந்து அவங்க பேக்ரவுண்டை செக் பண்ணணும். இது வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும்ல. அதில் ஓரளவுக்கு நம்புற மாதிரி பண்ணாலும் நீங்கள் நம்பலாம் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஐடியாலஜி. இல்ல மெஜாரிட்டி பிஜேபிக்கு ஆப்போசிட்டா தான் ப்ரோ இருக்கு. மெஜாரிட்டி முக்காவாசி பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வைஸ் பிஜேபிக்கு ப்ரோ கிரெடிபிலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்கள தான் போகணும். 10 பேர் இல்ல இல்ல யூடியூப்ல எப்படின்னா நாம ஒரு இது பார்த்துட்டோம், மணி வருது பார்த்துட்டு வச்சுங்க, அது ரிலேட்டடா தான் வரும். ஆமா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது பார்க்கலாம் விடுங்க, வரட்டும் ரிசல்ட் வரட்டும். எனக்கு இதெல்லாம் செலிப்ரேஷன் கிடையாது. என் செலிப்ரேஷன் என்னன்னா இத்தனை வருஷம் எல்லா அரசியல்வாதிகளும் கொள்ளையடிச்சு பினாமி பேர்ல அங்கேயும் இங்கேன்னு வாங்கி குவிச்சுக்கிறான சொத்து, தங்கம், காசு, மாளிகை, காம்ப்ளெக்ஸு, அது அது இதுன்ட்டு அதையெல்லாம் பிடுங்கி நீங்கள் மக்களுக்கு கொடுங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏதாச்சும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்கு அறிவாலயத்துல தானே கைய வைக்கணும். எல்லா ஸ்டேட்லையும் இருக்குங்க. இது நீங்கள் இவனுங்களை மட்டும் சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலையும் இருக்குது, இன்க்ளூடிங் பிஜேபி. நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் அவனை அட்லீஸ்ட் ஒரு பாதியை பிடிங்கி மக்களை கொடுங்க. அப்போதான் ஒரு இதாக இருக்கும். மம்தாலாம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும். நீங்க பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கோ இல்லையோ மம்தாவை வச்சுக்கிட்டு இந்த ரவுடித்தனம் பண்ணவனுங்கெல்லாம் இருக்குது வெஸ்ட் பெங்கால்ல. அது வேற. ஆனா 5ஆம் தேதி பாருங்க, அது போய் ஐசியூல படுத்துக்கும் பாருங்க ப்ரோ. இன்னொன்னு யூடியூப்ல என்ன சொன்னாங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு வந்து மோடிக்கும் சின்ன இது இருக்கு. இப்ப மோடி ஜெயிக்கலைன்னா மோடி வரமாட்டாரு, வேற ஏதாவது பிஎம் வருவாங்க. 2019ல இருந்து அதே ஸ்கிரிப்ட் தான் ப்ரோ ஓட்டிட்டு இருக்காங்க. கட்கரி எல்லாம் ஒரு ஆளா ப்ரோ? 1% கூட ஓட்டு கிடையாது ப்ரோ அவருக்குலாம். மகாராஷ்டிராலே ஒரு ஆள் கிடையாது ப்ரோ. எனக்கு அவர் ஒருத்தர் சொல்றாருன்றதுக்காக பிஜேபிக்காரே ஒருத்தர் வந்து அவன் ஒரு ஆளா அப்படின்னு பேசுறீங்க பார்த்தீங்களா? இதுதாங்க இந்த நெரேட்டிவ் தான் தப்பா இருக்கு ரொம்ப. ஒரு பிஜேபி தலைவரே திட்டிட்டு இருக்கீங்க. ஃபேன் பாய் மாதிரி உங்களை சொல்லுங்க, அவர் சொன்னவரை சொல்றேன். ஃபேன் பாய் மாதிரி மாறிக்கிட்டு வந்து இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சோவாட்டுங்க. அவனும் ஒரு ஆளா? அவருக்கெல்லாம் 1% ஓட்டு இருக்கா அப்படின்னா அவருக்கு யார் ஓட்டு போடுறா? பிஜேபி தானே ஓட்டு போடுறாங்க. இல்ல ப்ரோ, அவர் நிறைய கொஞ்சம் மோடிக்கு எதிராக மூவ்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக சொன்னேன்.
ப்ரோ அதெல்லாம் வதந்தி ப்ரோ. நீங்க அதை நம்பிக்கிட்டு பிஜேபிக்குள்ள 2-3 ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு ஃபேக்ஷன் தான் ரூல் பண்ணும், மீதி ஃபேக்ஷன்லாம் அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் அது. நாளைக்கு ஓகே மோடி போயிட்டாரு, அமித்ஷா கட்கரிக்கு போயிட்டாரு, அகேன்ஸ்டா தான் ரிப்ளேஸ் அவங்க பண்றதுக்கு யாரும் ஃபட்னவிஸ் கொண்டு வரணும். வந்தாங்கல்ல மகாராஷ்டிரால. கட்கரிக்கு மோடிக்கு ப்ராப்ளம் இருந்தா தானே ஃபட்னவிஸ். அதெல்லாம் இல்லை ப்ரோ. ஃபட்னவிஸ் வந்து எப்போ இருந்து இருக்காரு கட்சியில். கட்கரி வந்து அவங்க நேஷனல் இதுக்கு கட்கரி அவங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற லீடரை க்ரூம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தானே. இந்த எதிர்கட்சி போடுற இதெல்லாம் நீங்கள் விழுகாதீங்க. அவங்க எதா ஒன்று இப்போ பாருங்கள், இவர் சொன்ன மாதிரி மணிகண்டன் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் சண்டை அப்படின்ட்டு சிரிச்சிருவாங்க யாராச்சும் பார்த்தா. ஆர்எஸ்எஸ் காரனெல்லாம் முசுறு கொடுத்து வேலை செய்கிறானுங்க அரசியலுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லையும். நானே ஆர்எஸ்எஸ்ல தான் இருந்தேன். மணிதான் ப்ரோ சொல்றேன். மணிதான் ஒத்து வரல. அவரோட ஃபேவரட் ஸ்கிரிப்ட் அது. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒத்து வரல. ஏங்க ஆர்எஸ்எஸ் எல்லாம் அவர் ஃப்ராடுங்க. மணின்றவங்க ஃப்ராடுங்க. யூடியூப் சேனல்ல வந்து சும்மா வந்து காசு வாங்கிட்டு பேசுறவங்க. நீங்க மத்த கட்சிக்காரங்க காசு வாங்கிட்டு 5000 காசு கொடுத்தா என்னாலும் பேசுவான். அதுக்கப்புறம் அது ஹைலைட் ஆகணும் அப்படின்னா, சார் பிஜேபி திட்டுங்க சார். அப்படியா, ஓகே கேமரா ஆன் பண்ணு, நான் திட்டுறேன் அப்படி பேசுவாங்க. எங்க நீங்க வேற இதோ இன்னொரு சேனல்ல வந்து சார் பிஜேபி கொஞ்சம் சப்போர்ட்டா பேசுங்க. அப்படியா, ரைட் ஓகே ஆன் பண்ணு. இந்த திமுகவுக்கு திராவிட மாடலுக்கு அரசியலுக்கு துப்பு இருக்கான்னு கேட்கிறேன் நானு அப்படின்வான். ஒரு ஆளுன்னு அவனை நம்பிட்டு பேசிட்டு அவனை நம்பிட்டு இருக்கீங்க. அவன் சேனலுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க, காசு கொடுக்குறது இந்த மாதிரி. அவன்கிட்ட கேட்டுக்குவான், திமுக திட்டமா பிஜேபி திட்டமான்னு கேட்டுக்குவான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சு விட்டுக்குவான். இல்ல ரொம்ப வருத்தப்பட போறது மாரிதாஸ், பாண்டே, நம்ம கிஷோர் கேசாமி இவங்கதான். இல்ல ப்ரோ, பாண்டே கடைசியில கட்சி மாறிட்டாரு. கடைசியில ஒரு 4 நாளா வந்து அவர் ரியாலிட்டி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக அவ்வளவு ஆப்போசிட்டா இருந்தாரு. ஆப்போசிட்டா இருந்தாரு இல்லைங்க, ஆப்போசிட்டா இருக்காரு. அதான் உண்மை. அண்ணாமலை மேல பயங்கரமான வெறுப்பு, அண்ணாமலை மேல காண்டு. அது எதனால நினைக்கிறேங்க? அது எதனால சொல்ல முடியும்? இவங்க எல்லாம் மதிக்கிறது இல்ல. இவங்க தான் பிஜேபின்னு நினைச்சு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதுதான் நடக்கணும் பிஜேபின்னு நினைக்கிறாங்க. இவங்க கட்சியிலையும் சேர மாட்டாங்க, கட்சியிலையும் கிடையாது இவங்க. ஆனா இவங்க தான் வந்து சொல்ல போனா ராஜகுரு மாதிரி. இவங்க அவங்ககிட்ட கேட்கணுமா, அவங்க சொல்றது செய்யணுமா, குருமூர்த்திட்ட கேட்கணுமா. என்னங்க தமிழ்நாட்டுல என்னங்க பண்ணா குருமூர்த்தி சொல்ல, அதாவது தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து இவரை போடுங்க அப்படின்னு இவர் சொல்லுவாரா, அதை கேட்டுக்கிட்டு டெல்லியில் இருக்க முடியும். அண்ணாமலை இல்லைங்க நாங்க அண்ணாமலை தலைவரை போட்டோம் அப்படின்னு இவனுக்கு காண்டாவது இவனுக்கு. அதான் வேற ஒண்ணும் கிடையாது. அதனால 2 பேரும் ஆப்போசிட் மாதிரி இருக்கிறாங்க. ஆமா, இவனுக்கு காண்டு அண்ணாமலை மேலதான், வேற என்ன. அதுல பாண்டிய மட்டும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ல வந்துட்டாரு. அதனால வந்து சரி ஓகே அது பேசினாலும் மொக்க வாங்கிக்குவான் சொல்லிட்டாரு. எந்த தலைவன் வந்து தொண்டர்களை இம்ப்ரெஸ் பண்றானோ அவன் ஸ்டாண்ட் ஆவான் ப்ரோ. எத்தனை வருஷம் வேணாலும் நிற்பான். மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் அந்த மாதிரி லீடர்ஸ். நீங்கள் தொண்டர்களை இம்ப்ரெஸ் பண்ணி நான் என்னால் உங்களை ஜெயிக்க முடியும்ட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா தொண்டர்கள் வெறித்தனம் அரசியல் அந்த பொசிஷன் நோக்கி தான் அண்ணாமலை போயிட்டு இருக்காரு. அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த எலெக்ஷனில் நம்ம தலைமையில் இருக்கிற கூட்டணி 2வது வரும்னு. அவ்வளோதான். அதாவது 3% கட்சின்னு சொல்லும் போதே வெறி கொண்டு வேலை செஞ்சாங்க தமிழ்நாட்டில். 20% ஆயிட்டானுங்கன்னா சும்மா இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. கட்சி அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்துரும் ப்ரோ. எந்த சான்ஸ் விட்டு வைக்க மாட்டாங்க. டாப் டு பாட்டம் அவர் கண்ட்ரோலுக்கு வந்துரும்ல கட்சி. இல்லை ஒரு நல்ல ரீச் இருக்குதுங்க மற்ற ஸ்டேட்லேருந்து. இவர் சந்திரபாபு நாயுடுவோட பையன் அவர் ஏதோ சம்திங் தானே, நரேஷா சம்திங் தானே ஒரு பேர், லோகேஷ் தானே. அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு 2 நாள் பிரச்சாரம் பண்ணுறாரு அண்ணாமலைக்கு, சம்மந்தமே இல்லாமல். அக்ராஸ் சவுத் இந்தியா வந்து அவங்க ஒரு ஐக்கானை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, சரி 5 வருஷத்துக்கு முன்னாடி தேஜஸ்வி சூர்யா இருக்கார்ல கர்நாடகாவில், சவுத் எம்பி, பெங்களூர் சவுத் எம்பி, அவர் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் அவருக்கு வந்து அந்த மொமெண்டம் வரல, அவரால் ஒரு ட்ராக்ஷனே உருவாக முடியல. 2வது வந்து அண்ணாமலை வந்தோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கம் டர்ன் ஆயிடுச்சு. நீங்கள் அவர் கர்நாடகா போனாலும் கூட்டம் வருது, கேரளா போனாலும் இன்வைட் பண்ணுறாங்க, ஆந்திரா போனாலும் தெலுங்கானா போனாலும் சவுத் இந்தியாவில் அண்ணாமலையை வச்சு உருவாக்குறாங்க பிஜேபி. அவங்க கர்நாடகா தான் கேட்வே ஆஃப் சவுத் இந்தியான்னு நினச்சாங்க. பட் ஆக்சுவலாக அது தமிழ்நாடு தான். நீங்கள் தமிழ்நாடை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்துடும். அதனால தான் இந்த சுப்பிரமணிய சாமியில பேசுறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா?
ப்ரோ அவர் பேசுறத யாரும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. இல்ல என்ன போஸ்டிங்ல இருக்கிறாரு அவரு பிஜேபியில? அவர் பிஜேபியில் முன்னாடி இருந்தாருங்க. பழைய ஆளுங்க ஒரு எமர்ஜென்சில எடுத்து போறான்னாரு. அது இல்ல அவரு எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்ப மோடிக்கு ஒரு தாட்டி இந்த தாட்டி ஒரு ஏதோ நியூஸ்ல பேசினாரு, அவருக்கு ஆப்போசிட்டா ஜாதி பேசினாரு. எப்படி வெறிங்க, அவரு எதுவுமே ஜாதி பேசாம வெறி. இருப்பாங்க அவரு என்ன? ஜாதி வெறி. அது அதனால ஓகே. அவர் அது பேசுவாரு. பட் ஆனா இருந்தாலுமே வந்து அவர் கட்சி விட்டு தூக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா அவமானம். எப்படின்னா இந்த கட்சிக்காக வந்து அந்த காலத்துல இவங்க உழைச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து கட்சி விட்டு தூக்குனா அது ஓகே. அதனால வச்சு ஒரு வயசான ஒரு கிழவி வீட்டுல வந்து திட்டுவாங்கல்ல. இந்த சண்டை ஓடி படத்துல பார்த்துருப்பீங்கல்ல. இல்ல மத்த நடந்து கட்சியா இருந்தா நடந்து ஒதுக்கிடுவாங்களே கார்த்தி, மத்த கட்சியா இருந்தா. மற்ற கட்சினா பண்ணிடுவாங்க. இந்த கட்சியில என்னன்னா பழத்தை நினைச்சு பார்ப்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த அன்னைக்கு வந்து அந்த காலகட்டத்துல இவங்க பெரிய ஆளாக பார்த்துருக்கோம். இன்ஸ்பயர் பண்ணி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி ஓகே, இன்னைக்கு லூசா மாறிட்டான், அதுக்காக வந்து அசிங்கப்படுத்த முடியாது. இல்ல அந்த மாதிரி தான், வேற அவரு ஒண்ணும் பேச இல்லை. வச்சுதான் ஒரு தாட்டி பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதை வச்சுதான் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல அது அப்போ நீங்க யோசிப்பாங்களே சொல்றீங்க, இவர் நீங்க பேச 80 லூஸ்டா கூறதெல்லாம் நீங்க நமக்கு 80 ஆப்போசிட்டா வயசு வருமே சுப்பிரமணிய அப்படின்னு. சாமி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது 50 வயசு சுப்பிரமணிய சாமியை. ஸோ அன்னைக்கு அவரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த கட்சிக்கு. இன்னைக்கு அவர் தூக்கும் போது ரொம்ப அசிங்கமா இருக்கும் அவங்களுக்கே. சரி ஓகே, அவர் வந்து புத்தி மாதிரி பேசிட்டு இருக்காரு, அதனால கண்டுக்காம விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட எய்ம் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ஏன் திமுக ஆதரவாளர்கள் யாரும் மேல வந்து பேச மாட்டுறாங்க? இதுலயே பெரிய கட்சி தானே அவங்க உலகத்துல, ஏன் வர மாட்டுறாங்க? பயப்படுறானுங்க போல இருக்கு. பயமா? வாங்க ப்ரோ, உங்க தலைவர் தான் அடுத்த பிஎம்னு காலையில தான் புக் எல்லாம். இல்ல ராகுல ரொம்ப சுமந்துட்டாங்க ப்ரோ. இந்த அவமானம் ஆக்சுவலி ராகுல் கூட இல்ல, காங்கிரஸ்காரங்க கூட தெரியும் ப்ரோ தோப்போன்னு. இவனுக்கு தான் ரொம்ப ஊத்திட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு 4ஆம் தேதி போய் பாருங்க. 2021 நீ காங்கிரஸுக்கு திமுக 12 மணிக்கு அப்புறம் திமுக காரன் வந்து ராகுல் காந்தியை போட்டு அடிப்பாங்க. வாய்ப்பு இருக்கு, அதிமுக போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் இனி என்ன இருக்கு? காங்கிரஸ் ஒரு தேவையும் இல்லை திமுக வச்சு அடுத்த 5 வருஷத்துக்கு. இது கொடுத்து கொத்தடிமையா இருக்கணும்னு யோசிப்பானுங்க. இல்ல 10 சீட் எது கொடுத்தானுங்க, அது கொடுக்கலனாலும் இவங்க ஜெயிச்சிருக்கலாம். இப்போ 2026 காங்கிரஸ்ல கயட்டி விட்டுருவானுங்களோ? வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கழட்டி விட்டு பிஜேபி அதிமுக தனியா நின்னா உங்களுக்கு காங்கிரஸ் தேவையில்லைல்ல? இல்ல அப்படிலாம் இல்லை. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக நிக்க முடியாது. அவனுக்கு பயம் வந்துடும், தனியா நின்று ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டோமா என்ன அப்படின்ட்டு.